ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரீமா அண்ட் மாமா யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்கழி 4 வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கும் நல்லபடியாக பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சு முடித்தேன். ஆனால் இன்றைக்கி எந்திரிக்க தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. 4:30க்கு தான் நான் எந்திரிச்சேன். ஏன்னா இன்றைக்கி ரொம்பவே குளிர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ஊட்டி பக்கத்தில் இருக்கிறதால ரொம்ப குளிர ஆரம்பிக்கும். மார்கழி மாதம் ரொம்பவே குளிர் அதிகமாக இருக்கும். அதுவும் இன்றைக்கெல்லாம் டெம்பரேச்சர் 17ல் இருக்குது. நாளைக்கு 15 ஆகும்னு வேற சொல்கிறாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி குளிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் போனோன்னே ட்ரெஸ் எல்லாம் நிறையா இருந்தது. ஸோ கையால் தான் நான் துவைச்சி போடுவேன். ஸோ கையால் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போட்ட அப்புறமே அப்படியே குளிர் பழகின மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே குளிச்சுட்டு அப்படியே கோலம் போட வந்துட்டேன். இன்றைக்கி 3D எஃபெக்டில் தான் நான் கோலம் போட்டிருக்கேன். சிம்பிளான ஒரு கோலம், ஈஸியான ஒரு கோலம் தான். ஆனால் 3D எஃபெக்ட் கொடுத்துருந்து ரொம்பவே அழகாக இருந்தது. போட்டு முடிச்சுட்டு அப்புறமா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு விளக்கேற்றின அப்புறமா ரொம்பவே அந்த இருட்டில் விளக்கு தீபத்தோட ஒளியில் கோலம் ரொம்பவே அழகாக தெரிஞ்சது. இந்த கோலம் போடும்போது மட்டும் நல்லா பவரான லைட்டை போட்டுட்டு கோலம் போட்டு விடுறேன். அப்போ தான் எல்லாருக்கும் கோலம் நல்லா தெரியும்னு. இதுக்கு முன்னாடி 3 வீடியோஸில் வந்துட்டு ரொம்பவே இருட்டாக தான் இருக்கும். நேற்று தான் ஹஸ்பண்டை சொல்லி நல்லா பவரான லைட் போட்டு விட்டுருங்கன்னு சொல்லி முன்னாடியே பவர் லைட் செட் பண்ணியிருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு அந்த லைட்டையும் போட்டுட்டு ஃபோனில் இருக்கிற ஃப்ளாஷ் லைட்டையும் ஆன் பண்ணி தான் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணினேன். மார்கழி மாதம் செய்யவே கூடாத 3 விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் உறங்குறது, அப்புறமா சுப காரியங்கள் வைக்கிறது, காலை நேரத்தில் ஒரு விளக்கு சரி ஏற்றி வைக்கணும். அப்படி ஏற்றாமல் வீட்டை இருடாவே வச்சுருக்கக்கூடாது. இந்த 3 விஷயத்தை கட்டாயம் மார்கழி மாதம் வந்துட்டு செய்யவே கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அனுமான் ஜெயந்தி. முடிஞ்சவங்க கண்டிப்பாக பக்கத்திலேயே ஹனுமான் கோயில் இருந்தால் போய் அவரை தரிசித்து வாங்க. ரொம்பவே நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள சண்டைகள் நீங்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, இந்த மாதிரி என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மனசார போய் அனுமானை நீங்கள் தரிசித்து வந்தாலே நல்லது நடக்கும். வீட்டில் அனுமான் ஃபோட்டோ வச்சிருக்கிறவங்க அதுக்கு வடமாலை சாத்தி கூட நீங்கள் பூஜை செய்யலாம். என்கிட்ட அனுமான் ஃபோட்டோ இல்லை. ஆனால் ஒரு சகோதரி கேட்டு இருந்தாங்க, அனுமான் ஃபோட்டோ வச்சு வணங்கலாமா அப்படின்ட்டு. தாராளமாக வச்சுக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்கழி 4வது நாள் தான் நான் ஸ்வெட்டர் போட்டே நீங்கள் பார்க்குறீங்களா இருக்கும். குளிரே தாங்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. அப்புறமா ஸ்வெட்டர் போட்டுட்டு தான் தீபமெல்லாம் ஏற்ற போனேன். காலையில் 7 மணி ஆகியும் குளிர் போகலை. அதுக்கப்புறமா மொட்டை மாடிக்கு போய் நான் சின்னதாக ஒரு வீடியோ பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். எப்படி பனிமூட்டமாக இருக்குன்னு. வீட்டை சுற்றி ஒரே மழையாக இருக்கும். ஒரு மழை கூட தெரியல, அவ்வளோ பனிமூட்டமாக இருந்தது. மழையே மூடி போயிருந்தது. ஆனால் இதெல்லாம் மார்கழி மாதம் மட்டும்தான் அனுபவிக்க முடியும் இல்லையா? அதனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த குளிர், இந்த பனியெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் பாப்பாவையும் ஹஸ்பண்டையும் நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காலையிலேயே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்குன்னு கிளம்பி போவாங்க இல்லையா? நான்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா பகலாகி கொஞ்சம் தூங்கி வேணாலும் எழுந்திரிச்சிக்கலாம். வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு அதுதான் ஒரு பெனிஃபிட்னே சொல்ல முடியும் இல்லையா? அந்த வகையில் பார்க்க போனால் கணவர்மார்கள் தான் பாவமாக இருக்குது. நானும் 10 மணி ஆகும்போது எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். காலையிலேயே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் நடக்கிறதால 10 மணிக்கெல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சிடும். அப்புறமா வீடியோ எடிட் பண்ணியிருந்தா வீடியோலாம் எடிட் பண்ணிவிட்டு, அப்புறம் வீட்டுக்கெல்லாம் கால் பேசியிருந்தா அதெல்லாம் பேசிட்டு ஒரு 12 1 மணி மாதிரி கொஞ்சமாக தூங்கி எழுந்திரிச்சிடுவேன். அப்போ
அப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல விளக்கெல்லாம் ஏத்திட்டு, தீப தூப ஆராதனைலாம் காமிச்சுட்டு சாமி கும்பிட்டுருந்தேன். நான் தினமுமே நைவேத்தியமா வைக்கிறது கல்கண்டு, உலர்ந்த திராட்சை இந்த மாதிரி சிம்பிளா தான் வைப்பேன். எப்பயாச்சும் நல்லதா பொங்கல், அவல் இந்த மாதிரி செஞ்சு என்னால முடிஞ்சது என்னமோ அதெல்லாம் நான் வச்சு சாமி கும்பிடுவேன். அது மாதிரி உங்களுக்கு என்ன முடியுமோ சிம்பிளா ஒரு கல்கண்டு வச்சு சாமி கும்பிட்டாலே போதுமானது. ஆனா தினமும் சாமி கிட்ட வைக்கிற தண்ணிய மட்டும் தினமும் நீங்க மாத்தி வச்சுட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. அப்புறமா பாருங்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, அது தீபம் ஒளியில எவ்ளோ அழகா இந்த கோலம் தெரியுதுன்னு. இதுதான் நான் மொட்டை மாடில வீடியோ பண்ணது. இது 7:30 மணிக்கு இவ்ளோ பனிமூட்டமா இருந்துச்சு. இன்னைக்கு இவ்ளோ தான் என்னோட வீடியோ. என்னோட கோலம் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.